இந்த வீடியோவில் நம்ம என்கேப்சுலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஊப்போடைய ஒரு இம்பார்ட்டண்டான பில்லர் யாருன்னா என்கேப்சுலேஷன். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜின் யூ ஹாவ் பாக்ஸ். உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ அந்த சாக்லேட்டை யாரு வேணா எடுக்கலாமா? ஸோ ஆனால் எனக்கு அதை வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அந்த பெர்மிஷன்ற கான்செப்டுக்கு தான் நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அப்படியே நம்ம ஜாவால கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பாக்ஸுங்கிறது தான் இங்கே கிளாஸ். அதில் இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ். அந்த வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு பெர்மிஷன் வேணும். அந்த பெர்மிஷன் தரது தான் மெத்தட்ஸ் அண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் கிளாஸ் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். கிளாஸ் அதோட நேம் வந்து பாக்ஸ். ஓகே, இப்போ என்னோட வேரியபிள் வந்து சாக்லேட். இப்போ இது கூட நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸோடைய நேமு, ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், நியூ கீவேர்டு பாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ செட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டுடைய நேமு டாட் சாக்லேட் ஈக்குவல் டு நான் -5 கொடுக்குறேன். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு -5 வந்திருக்கு. ஆனால் -5ங்கிறது எனக்கு அக்சஸ் ஆகக்கூடாது. கரெக்டா? ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பராக சாக்லேட்ஸ் இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு ரூல் செட் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த ரூல் தான் நம்மளுக்கு என்னது? மெத்தட்ஸ். இப்போ இங்கே வேரியபிள் ஓப்பனாக இருக்கனால யார் வேணா அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்கேப்சுலேஷன் ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறோம். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா, இப்போ என்னோட மெத்தடை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம். என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணோம்னா வேரியபிளை வெளியே இருந்து டைரெக்டாக நம்மளால் டச் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதேக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது இதுக்கு என்கேப்சுலேஷனுக்கு நம்ம ப்ரைவேட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். ப்ரைவேட் இன்ட்டு சாக்லேட். இப்போது ஒரு மெத்தட் செட் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தட் தான் ரூல். பப்ளிக் void இதுக்கு நேம் நம்ம செட் சாக்லேட்னு வச்சுக்கலாம். செட் சாக்லேட் இன்ட்டு சாக்லேட் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இஃப் சாக்லேட் வந்து எனக்கு கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். கிரேட்டர் தென் 0வா இருந்தால் சாக்லேட்ஸ் ஈக்குவல் டு இந்த சாக்லேட்டுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேரியபிளை நம்ம சீன்னு வச்சுக்கலாம். if chocolate greater than 0, chocolate equal to C. இந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணிட்டோம்.
இப்போ இதை கெட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் எழுதலாம். பப்ளிக் இன்ட் கெட் சாக்லேட். நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? சாக்லேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பாக்ஸ் டாட் செட் சாக்லேட் நான் என்ன கொடுக்குறேன்? 5ன்னு பாஸ் பண்றேன். பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் கெட் மெத்தட கால் பண்றேன். சாரி, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க சாக்லேட் நான் பாஸ் பண்ணல. சின்ற வேரியபிள் தான் பாஸ் பண்றோம். இப்போ சி கிரேட்டர் தென் 0 ஆச்சு. சாக்லேட்டை எனக்கு சிக்கு அசைன் பண்றோம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஸோ 5ன்னு வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல -5 கொடுக்குறேன். இப்போ நான் -5ன்னு கொடுத்தேன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு 0ன்னு ரிசல்ட் வருது. அதாவது இன்வாலிடான வேல்யூவை இதை அக்செப்ட் பண்ணல. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றோம். ஸோ என்கேப்சுலேஷன்றது என்னதுன்னா, வேரியபிளை ஹைட் பண்ணிட்டு மெத்தட் மூலியமா நம்ம ரூலோட அக்சஸ் கொடுக்கறது தான் என்கேப்சுலேஷன்.